வணக்கம். இந்த செக்மெண்ட்டில் லீகல் இங்கிலீஷ் யூனிட் 1ல் சில லீகல் டேர்ம்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு அபட். அபட்டுன்னா ஒரு செயலை செய்ய தூண்டுறதோ இல்லை உடந்தையாக இருக்கிறதோ அபட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிற வேர்டு அப்ஸ்டெயின். செய்யாதிரு, தவிர். ஒரு செயல் நம்மளால் செய்ய முடிஞ்ச செயலாக இருந்துச்சுனாலும் அதை நம்ம செய்யாமல் தவிர்க்கிறதுன்றது தான் அப்ஸ்டெயின்ன்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கவும் செய்யலாம் தவிர்க்கவும் செய்யலாம்னு சொல்கிறோம்ல, அதை தவிர்க்கவும் செய்யலாம்னு சொல்கிறது தான் அப்ஸ்டெயின்னு சொல்கிறது. தேர்டு பார்க்க போகிற வேர்டு அக்கம்ப்ளிஸ். அக்கம்ப்ளிஸ்னால் உடந்தையால் இருக்கும் கூட்டாளி. அப்படின்னா ஒரு சம்பவம் செய்கிறப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அந்த சம்பவத்துக்கு உடந்தையால் இருக்கிற கூட்டாளி நம்ம ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கூட இருக்கிற ஆள் தான் அக்கம்ப்ளிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் ஆக்ட் ஆஃப் காட். ஆக்ட் ஆஃப் காடுனா கடவுளின் செயல். அப்படின்னா எந்த ஒரு செயல் மனிதனோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு இருக்கோ அது எல்லாமே ஆக்ட் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக்கு, ஃப்ளட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் மனுஷனே நினச்சாலும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி இயற்கையான சம்பவங்கள் மனுஷனால் தடுக்க முடியாதுன்றது தான் ஆக்ட் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க. அடுத்த வேர்டு ஆக்ஷனபிள். அதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடியது இல்லை எடுக்கத்தக்கதுன்னு அர்த்தம். என்னென்னா ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்த உடனே இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஆக்ஷனபிள்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு அக்யூஸ்டு. இந்த குற்றத்தை இவர் செஞ்சுருப்பாருன்னு சொல்கிறோம்ல, அவர் தான் அந்த அக்யூஸ்டு. ஒரு சம்பவத்தால் இவர் தான் குற்றவாளின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறவங்க கிரிமினல். அந்த குற்றம் இவர் பண்ணியிருப்பாருன்னு குற்றம் சாட்டப்படுறவங்க அக்யூஸ்டு. அவ்வளோதான். அடுத்த வேர்டு அஜர்மெண்ட். அஜர்மெண்ட் தான் ஒன்றும் இல்லைங்க, வாய்தா. ஒரு தேதியிலேருந்து இன்னொரு தேதிக்கு மாற்றி வைக்கிறது. எயித்து வேர்டு அட்மிஷன். அதாவது ஒப்புக்கொள்ளுதல். ஒரு செயலை செஞ்சவங்க அவங்களே அதை ஒத்துக்கிறது அல்லது அவங்க மற்றவங்க சொல்கிற விஷயத்தை இவங்க ஏற்றுக்கிறது. நைன்த்து வேர்டு அஃபிடவிட். அப்படின்னா பிரமாண பத்திரம் அல்லது உறுதிமொழி ஆவணம்னு அர்த்தம். நம்ம சொல்கிற விஷயம் உண்மைதான் அப்படின்னு நம்மளே அங்கீகாரம் கொடுக்கறது. அதை கோர்ட்டில் எவிடன்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். அதை தான் பிரமாண பத்திரம் அல்லது உறுதிமொழி ஆவணம்னு சொல்கிறது. அடுத்த வேர்டு அமெண்ட்மெண்ட். அதாவது திருத்தம், திருத்தமைவு. சட்டப்பூர்வமாக திருத்தம் பண்ணுறது தான் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் சட்டத்தையே திருத்தம் பண்ணுறது அமெண்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு அப்பீல். அதாவது மேல்முறையீடு. கீழமர்வு நீதிமன்றத்தில் நம்மளுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு நம்மளுக்கு ஃபேவராக இல்லாத போது நம்ம மேல்மர்வு நீதிமன்றத்துக்கு போகிறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு நம்மளுக்கு ஃபேவராக இல்லாத போது நம்ம ஹை கோர்ட்டுக்கு போகிறோம்ல அப்பீலுக்காக. அதான் அந்த அப்பீலுக்காகன்னு சொல்கிறதே தான் மேல்முறையீடு. அடுத்து அக்யூட்டல், விடுதலை. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் அந்த குற்றம் செய்யலைன்னு சொல்லி விடுவிக்கப்படுறது விடுதலைன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள்னால் பிரிவு. பிரிவுன்றது செப்பரேட் பண்ணுறது கிடையாது, செப்பரேட் பண்ணுறதும் பிரிவு தான். இதில் ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதோட பிரிவுகள்னு சொல்கிறது. ஏன் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லணும்? கான்ஸ்டியூஷனில் நம்ம அதில் உள்ள பிரிவுகளை ஆர்டிக்கிள்னு தான் சொல்கிறோம். ஆர்டிக்கிள் 21, ஆர்டிக்கிள் 25ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஆர்டிக்கிள்ஸ்ன்றது. அடுத்த வேர்டு அசன்ட். அசன்ட்னா நம்மளோட சம்மதத்தை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறது. அடுத்த வேர்டு அட்டஸ்டட். அட்டஸ்டட்ன்றது ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் இந்த விஷயத்தை நான் பார்த்துட்டேன், இது உண்மைதான் அப்படின்றத சர்டிஃபை பண்ணுறது தான் அட்டஸ்டட்னு அர்த்தம். அடோர்மெண்ட்னா ஜோடிக்கப்பட்டன்னு அர்த்தம். ஜோடிக்கப்பட்டனா ஒரு நபரையோ இல்லை ஒரு பொருளையோ அதோட இயல்பில் இருந்து கொஞ்சம் மெருகேற்றி காமிக்கிறது தான் அடோர்மெண்ட்டுன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு அவர்மெண்ட். அவர்மெண்ட்ன்றது வாக்குமூலம். வாக்குமூலம்னா ஒரு குற்றவாளி தான் செஞ்ச விஷயத்தை இதுதான் நடந்துச்சுன்னு அவரே அவர் வாயால் சொல்லி எழுதி கொடுக்கறது தான் அந்த வாக்குமூலம்ன்றது. நெக்ஸ்ட் வேர்டு பெயில். பெயில்னா பிணை. பிணைன்றது ஒரு அரெஸ்ட் பண்ண பர்சனை ஒரு நம்பிக்கையான ஜாமீன்தாரர் மூலம் ஜாமீன்தாரரை ஜாமீனாக ஏற்றுக்கிட்டு அரெஸ்ட் பண்ண பர்சனை வெளியில் விடுறது தான் பெயில். அடுத்து பெயில்மெண்ட். பெயில்மெண்ட்னா ஒப்படைப்பெறுகை. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னால் டெய்லர் ஷாப் வச்சுக்கலாம். அதாவது நம்மளோட துணியை அவர்கிட்ட கொடுக்கறது ஸ்டிச் பண்ணணுன்ற விஷயத்துக்காக கொடுக்குறோம். அதை ஸ்டிச் பண்ணிட்டாருன்னா அதே பொருளை நம்ம அவர் எதிர்பார்க்குற பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட பொருளை நம்மளே திரும்ப கலெக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் காரணத்தினால நம்ம கொடுத்து வாங்குகிறோம்ல, அதுதான் பெயில்மெண்ட்டுன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு சைட்டேஷன். சைட்டேஷன்ன்றது மேற்கோள். அதாவது இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கிறப்போ இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துருக்குன்னு எடுத்துக்காட்டாக சொல்கிறது தான் சைட்டேஷன். அடுத்த வேர்டு கிளாஸ். கிளாஸ்னால் வகைமுறை அல்லது பிரிவுன்னு அர்த்தம். என்னென்னா ஒரு செக்ஷனில் அதுக்கு கீழே உள்ள பிரிவை சப்கிளாஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதுதான் அந்த கிளாஸ்ன்றதுக்கான மீனிங். அடுத்த வேர்டு கோயர்ஷன். கோயர்ஷன்னா மிரட்டுறதுன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு கோடு. கோடுனா விதி அல்லது தொகுப்பு சட்டம்னு அர்த்தம். இப்போ நம்ம காலேஜில் யூனிஃபார்ம் கோடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் போடுறதுன்றது ஒரு விதி, அதாவது ரூலு. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ன்னு இருக்குது. சிவில் ப்ரொசீஜரில் இதை தான் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இருக்கிறது தான் அந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்னு சொல்கிறது. அடுத்த வேர்டு காக்னிசபிள். காக்னிசபிள்னால் கைது செய்தலுக்குரியன்னு அர்த்தம். அதாவது சில குற்றங்களெல்லாம் நம்ம பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிடலாம். கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மர்டரு, ரேப்பு, தெஃப்ட்டு இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் போலீஸ் பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்களுக்கு தான் கைது செய்தலுக்குரியன்னு சொல்கிறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் அதெல்லாமே. அடுத்த வேர்டு காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்ன்றது உடன்பாடு இல்லை இணக்க தீர்வுன்னு அர்த்தம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் 2 பேரும் சமாதானமாக போயிடுறோன்னு சொல்கிறது தான் காம்ப்ரமைஸ். அடுத்து கன்சர்ன். கன்சர்ன்னா சம்மதம். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறோன்னா 2 பார்ட்டியும்
ஒரே விஷயத்துக்காக 2 பேரும் சம்மதம் தெரிவிக்கிறதுன்றது தான் கன்சென்ட். அடுத்த வேர்டு கான்ஸ்பிரசி. கான்ஸ்பிரசின்றது கூட்டு சதினா ஒரு குற்ற சம்பவம் செய்ய போகிறதுக்கு 2 இல்லை ஒரு டீமாவோ சேர்ந்து பிளான் பண்ணி அந்த டைமில் செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணுறது தான் கான்ஸ்பிரசின்னு அர்த்தம். அடுத்த வேர்டு கண்டெம்ட். கண்டெம்ட்னா அவமதிப்புன்னு அர்த்தம். அதாவது ஒரு செயலுக்கான ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை மதிக்காமல் அவங்களோட இஷ்டத்துக்கே பண்ணுறதுன்றது தான் கண்டெம்ட். அடுத்த வேர்டு கன்விக்ஷன். குற்றத்தண்டனை தீர்ப்பு. அதாவது ஒரு குற்றவாளிக்கு குற்றத்துக்கான தண்டனையோட ஆர்டர் தான் கன்விக்ஷன் அர்த்தம். அடுத்த வேர்டு டிகிரி. டிகிரினா தீர்ப்பாணை. அதாவது சிவில் கோர்ட்ஸில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் டிகிரின்னு சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட்டை நம்ம 30 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம சில வேர்ட்ஸை நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நன்றி.